ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் 3 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டை வேணாம், உங்களுக்கு முட்டை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்துட்டு ஒரு வாட்டி முட்டையும் கோதுமை மாவையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரே அடியாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் மாவு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. தோசை ஊற்றுற பதத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே அடியாக சேர்த்துக்காதீங்க, ஏன்னா கட்டிப்பட்டு போயிடும், நம்மளுக்கு கலக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தோசை ஊற்றுற மாதிரி பதத்துக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு சின்ன தக்காளியை வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன். ரொம்ப சின்ன தக்காளி, லெமன் சைஸ்க்கு தக்காளி. கூடவே ஒரு கேரட் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம பீட்ரூட்டு, கேப்சிகம் இந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்ட காய்கறிகளை வந்து துருவி சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பீட்ரூட் சேர்க்கும் போது கலர் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளோதான். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக அப்படியே பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிய விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிய விடாதீங்க, சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிய விடுங்க. அந்த உளுந்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வரும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7 போல் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மையாக வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. திக்காக இருந்தால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது தோசை ரெடி பண்ணிடலாம். தோசைகள் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற தோசை மிக்ஸை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து மொறுமொறுன்னெலாம் சுட மாட்டேன். இது நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த தோசை. அதனால் இந்த மாதிரி நான் வந்து தோசை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கூட நீங்கள் நல்லா பரத்தி விட்டுக்கலாம் மாவை. இப்போ இதில் நெய்யோ இல்லை எண்ணெயோ கொஞ்சமாக மேலே ஊற்றிட்டு இதை வந்து மூடி வச்சு 1 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா வேக விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க, இல்லைன்னா கறியிடும். நல்லா ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இதை 1 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். கோதுமை தோசை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.